இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம்ப்பா? டாடி, ராவன் இப்படி கோச்சிக்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா இல்லைன்னா போ. போறவரெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க குடும்பத்து பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். ஈடேறி வந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். டேய், அவனை போ சொல்ற. டேய் சூர்யா, நீ டேய், நான் என் டாடி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் எதுக்கு சம்மந்தம் இல்லாம குறுக்க வரான்? பாரா, சும்மா இருடா. கார்த்திக், அவன் நல்லா தானே சொல்லிட்டு இருக்கான். தப்பா ஒன்னும் சொல்லலையே, விடுங்க. உன்னையெல்லாம் பெருசா நல்லது சொல்ல வேண்டாம். ராகவன் இப்படி தனியா கஷ்டப்படுறத பார்க்க முடியல டாடி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாடுறா கதைய. நம்ம டிசைனா கேட்டும் அசையாம உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்து பேசணும்னா அப்படியே மனசு மாதிரி போய் கூட்டு வந்துருவாரு. இப்ப எதுக்கு இவன் நல்லா வேஷம் போட்டுருக்கான்? என்னமோ இவர்கிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ் கேட்ட மாதிரி. மரம் அமைதியா இருடா. போடி. சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வளர்த்த புள்ளனா நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது. சொல்லாத. அவனும் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ராகவன் பாவம் டாடி. அது வீட்டை விட்டு வெளியே போய் தங்குறதுலாம் பிடிக்கல டாடி. நீங்க ஒரு வார்த்தை இறங்கி வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, தானா வந்துருவாரு. அண்ணனை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க டாடி. என்ன வக்காலத்தெல்லாம் பலமா இருக்கு? புது வரவா? ஓ, இந்த பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பசடபாவோட வந்திருக்கீங்களா? நல்லா ஓட்டுங்க, நல்லா ஓட்டுங்க. வர இரு. ஏய், இந்த பாரு, அன்னைக்கு உன்னை வான் பண்ண, நீ அடங்குற மாதிரி தெரியல. என்கிட்ட செம்மையா வாங்காம நீ அடங்க மாட்ட போல. ஏய், இங்க பாரு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். உனக்கா பயப்படுவேன்? போய் வேலையை பாரு. ஏய், இந்த நெக்கெல்லாம் வேற எவங்கிட்ட வச்சுக்கோ, வாயெல்லாம் பேத்துருவேன். டே கார்த்தி, இப்ப ராகவண்ண பிரச்சனைல கூட எனக்கு இவமால் தானே டவுட்டா இருக்கு. வேற யாரையும் வச்சு தூண்டி விடுறான்னு நினைக்கிறேன். சும்மா என்கிட்ட வீரத்தை காட்டாம விசாரிக்க சொல்ற என்னன்னு. வரேன் டாடி. அண்ணி, அத்தை வர. சரி, வராத போ. டேய் சும்மா இருடா. சண்டை போடுற நேரமா இது?